இந்த கருப்பெண்ணெய் நீங்க பயன்படுத்தும் போது ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றது, டேண்ட்ரஃப் கிளியர் பண்றதும், ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்குறதையும், சாஃப்ட் ஷைனிங் கொடுக்கறது மாத்திரம் இல்லாம growth கொடுக்கறது மாத்திரம் இல்லாம ஒயிட் ஹேர்ஸ் வந்து பிளாக் ஆக்குது. 2 மாசத்துலயே எனக்கு ஒயிட் ஹேர்ஸ் வந்து பிளாக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து வெள்ளை முடி உங்களுக்கு வர்றதை முன்கூட்டியே வந்து இது தடுக்கும். அந்த ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து சின்ன வெங்காயத்துல நம்மளுக்கு இருக்கு. தும்ப, தூது, கம்மார் வெத்தலை, கருநொச்சி இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த குளிர்ச்சியை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இது தகர இலை. நான் சொல்லுவேன் இல்லைங்களா, வழுக்கையில கூட முடி வளரும்னுட்டு. இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது அந்த பேனு பொடுகு கூட இந்த எண்ணெய் வந்து சரி பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த தலைமுடி வறட்சியும் இருக்காது, பிளஸ் வந்து பளபளப்பா இருக்கும். ஹேரும் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். கறிவேப்பிலையை வந்து பயன்படுத்தும் போது முடி உதிர்தலையே நிற்கும். முடி நல்ல வளர்ச்சி மாத்திரம் இல்லாம ஒயிட் ஹேர்ஸை பிளாக் ஆக்கிறதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. வெட்டி வேர் போடுறேன். முடி வளர்ச்சிக்கு மாத்திரம் இல்லாத நம்ம உஷ்ணத்தை தடுக்கிறதும், பூச்சி வெட்டி இதெல்லாம் சரி பண்றதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. தலையில இருக்கிற ரத்த ஓட்டத்தை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த நாட்டு பன்னீருக்கு அந்த தன்மை இருக்கு. செம்பருத்தி பூ வந்து முடி வளர்ச்சிக்கும், முடி வந்து கருமையா இருக்கிறதுக்கும், முடி அடர்த்தியா வளர்றதுக்கு, முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரோவி தமிழராஜ் பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் இஷ்யூ எந்த இஷ்யூவா இருந்தாலும் அதை சரி பண்றதுக்காக வேண்டி நம்ம இப்ப பார்க்க வந்துட்டு இருக்க ஆயில் தான் வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி ஆர்கானிக் பிளாக் ஆயில். நம்ம அம்மா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. நீங்க யூடியூப்ல வந்து ஹேர் க்ரோத் ஆயில் சென்னை அடி ஹேர் க்ரோத் ஆயில் போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செம்பருத்தி பிளாக் ஆயில்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு அந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறாங்க, என்னென்ன இன்கிரிடியன்ஸ் போட்டு தயாரிக்க எல்லாத்தையும் இன்டீடைலா போய் பார்க்கலாம். சரிங்களா? அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, சந்தோஷமா. நம்ம செம்பருத்தி பிளாக் ஆயில் எத்தனை வருஷமா தயாரிச்சுட்டு இருக்கோம்? நம்ம லொகேஷன் எங்க இருக்குமா? நம்ம வந்து நிறைய வருஷம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வந்து அது கொஞ்சமா கம்மியா பண்ணிட்டு இருந்தோம். குவாலிட்டி கம்மி. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு 2 வருஷம் முடிஞ்சு இப்ப இது 3வது வருஷம். வா வா. நம்ம பிளாக் ஆயில் செம்பருத்தி ஆர்கானிக் பிளாக் ஆயில் தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன். எத்தனை கஸ்டமர்ஸ் இப்போ வரைக்கும் வாங்கி பயனடைஞ்சிருப்பாங்கம்மா? இருப்பாங்க, ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. செம்ம. ஓகே. ரிசல்ட்லாம் ஃபீட்பேக் நிறைய நல்ல ரிசல்ட் தான் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து 2 மந்த்ல வந்து ஒயிட் ஹேர்ஸ் வந்து பிளாக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னாக்கா அவங்க கெமிக்கல் ப்ராடக்ட் பயன்படுத்தி ஒயிட் ஹேர்ஸ் வந்தவங்களுக்கு சீக்கிரமாவே இந்த சீயக்காவை போட்டு செம்பருத்தி ஆர்கானிக் சீகக்காய் பவுடர் போட்டு தலை குளிக்கிறாங்க. இந்த பிளாக் ஆயில வைக்கும் போது 2 மந்த்லயே அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அது நம்மளுக்கு ஃபீட்பேக்கும் போட்டிருக்காங்க. பிளஸ் வந்து சிலருக்கு வந்து 6 மந்த் நான் சொன்ன மாதிரி, ஒரு சிலருக்கு வந்து 1 இயர் இல்ல 1.5 இயர் ஆகுது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமா இருக்கிறதுனால ரெகுலர் டேப்லெட் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, இல்ல தைராய்டு ப்ராப்ளம், சுகர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சீயக்காவையும் இந்த எண்ணெயும் கண்டினியூவா பயன்படுத்த முடியல. பிளஸ் அப்படி பயன்படுத்தினாலும் இவங்க டேப்லெட் ரெகுலரா எடுக்கிறதுனால அதோடைய சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கிறதுனாலயும் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இருக்கிற நபர் நீங்களும் வாங்குனீங்கன்னா உங்களுக்கும் ரிசல்ட் கொடுக்கும். சூப்பர்மா. இது இந்த ஹேர் வந்து ஒயிட் ஹேர் இல்லாம வேற என்னென்ன இஷ்யூக்கு சரியாகும்? சார், இதுலயும் வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுது, டேண்ட்ரஃபும் கிளியர் பண்ணுது, growth-உம் இருக்கு. இதையெல்லாம் காட்டிலும் நம்ம அதிகமா இந்த பிளாக் ஆயில்ல வந்து இன்கிரிடியன்ஸ் வந்து ஒயிட் ஹேர்ஸ் பிளாக் ஆகிறதுக்கு தான் போட்டிருக்கேன். சூப்பர். எத்தனை பொருள் யூஸ் பண்றோம்? இது 30 இன்கிரிடியன்ஸ் போட்டிருக்கேன். வேற லெவலுக்கு இருக்கும். சோ வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும்னு காமிச்சலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது கண்டிப்பா உங்களுக்கான வீடியோவா இருக்கும். வாங்க. இப்போ கருப்பெண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்றது நம்ம பார்க்கலாம். வாங்க. நம்ம அடுப்பு பத்த வச்சுட்டோம். இப்போ இந்த இரும்பு கடாயில தான் வந்து கருப்பெண்ணெயை நம்ம தயார் பண்ணணும். இரும்பு கடாய் பாருங்க, அதுல வந்து 75 லிட்டர் நான் வந்து தேங்காய் எண்ணெயை போட்டிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் நம்ம போடுறோம். எதுக்காக இந்த கருப்பெண்ணெயில வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம பயன்படுத்துறோம்னா, தலையில இருக்கிற நோய் தொற்று பிளஸ் வந்து ஏற்கனவே முடி வந்து சின்ன வயசுலயே இப்ப எல்லாருக்கும் வந்து முடி நரைச்சு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது வந்து ஏஜ் அதிகமான பர்சனுக்கு தான் வந்து ஒயிட் ஹேர்ஸ் வரும். ஆனா இப்ப எல்லாம் வந்து 7 வயசு 10 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கே வந்து ஒயிட் ஹேர்ஸ் வருது. அதனால வந்து இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தும் போது கால்சியம் இருக்கு, கந்தக சக்தி இருக்கு. இந்த சின்ன வெங்காயத்தின் சாறுல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வெங்காயத்துல வந்து 25.3 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு கந்தக சக்தி இருக்கு. அது வந்து இந்த கால்சியமும் பிளஸ் வந்து கந்தக சக்தி இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா பாக்டீரியாவை தடுக்கிறது மாத்திரம் இல்லாம, அதாவது வந்து வெள்ளை முடி உங்களுக்கு வர்றதை முன்கூட்டியே வந்து இது தடுக்கும். அந்த ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து சின்ன வெங்காயத்துல நம்மளுக்கு இருக்கு. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கும். பிளஸ் வந்து இது 2 ரகம் இருக்கு. மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இருக்கு, வெள்ளை கரிசலாங்கண்ணியும் இருக்கு. நான் வந்து எப்பயுமே எண்ணெய்க்கு பயன்படுத்துறது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை எண்ணெயில போடும்போது இதனுடைய சாறு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா முடி உதிர்தலை குறைக்கிறதும் தடுக்கிறதும் பிளஸ் வந்து முடி வளர்ச்சிக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நம்ம சொல்லுவோம் இல்ல, சீக்கால கூட சொல்லியிருப்போம், மருதாணி, அவுரி, கரிசலாங்கண்ணி பிளஸ் வந்து கொய்யா இலை, முழு நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம போடும்போது உங்களுக்கு வந்து இளநரைய மாத்திரம் இல்ல,
இல்ல ஏஜ் பர்சனுக்கு வர்ற ஒயிட் ஹெட்ஸை கூட வந்து பிளாக் ஆக்குதுன்னுட்டு நம்ம சொல்லியிருப்போம். அது மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. அதனால நம்ம இதுல வெள்ளை கரிசலாங்கண்ணியும் போடுறோம், பிளஸ் வந்து அவரையும் நம்ம போடுறோம். பெரண்டை போடுறேன், பெரண்டை ப்ளஸ் வந்து மரு, இது ரெண்டுமே முடி வறட்சிக்கும் நல்லது, முடி உதிராமல் இருக்கிறதுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. பாருங்க, இவ்வளோ இந்த மூலிகை இலைகள்லாம் போடும்போதே நல்ல எண்ணெய் கொதிச்சுட்டே வருது, ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து வெந்து வர்றதை பாருங்க. வெங்காயம் கூட கொஞ்சம் வெந்திருக்கு. நம்ம வந்து எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டோம், சின்ன வெங்காயம் ப்ளஸ் வந்து கோபுரம் தாங்கி கச்சாழை ஆடாதோட மரு பிரண்டை போட்டோம். இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இது வந்து பச்சையான மூலிகை இலைகள் இல்லையா, அது வந்து சீக்கிரமா வெந்துரும். எண்ணெயில தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளே வந்து தெக்கில் ஆட்டுறோம், சல்ஃபர் இல்லாதது, அதனால நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்து வருது பாத்தீங்களா. இது வந்து மருதாணி இலை. இந்த மருதாணி இலைய நம்ம சொல்லியிருப்போம், மருதாணி இலை வந்து நல்ல ரெட் ஆகும், பிளஸ் வந்து முடி உதிர்வை தடுக்கிறது மாத்திரம் இல்லாம வெள்ளை முடி கருப்பாகிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த மருதாணி இலை. இது வந்து தும்ப இலை. நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா நீங்க போட்டது எல்லாமே வந்து கோல்டா இருக்கிறது போடுறீங்க, நம்மளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து இதுல வந்து கோல்டு உள்ளது, அதாவது செம்பருத்தி இலை வந்து கோல்டு தான், பிளஸ் வந்து கற்றாழை வெந்தயம் இதெல்லாம் கோல்டு ஆகிறது தான். ஆனாலும் நம்ம அதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு, சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதை நம்மளுடைய பிளாக் ஆயில தடவும் போது அவங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம தும்ப இலையில வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியை வந்து சரி பண்ணி கொடுக்கும். சரிங்களா, தும்ப இலை போட்டிருக்கோம். கம்மார் வெத்தலை பாருங்க, இது ஏன் கம்மார் வெத்தலை அப்படின்னு சொல்றேன்னா, இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி இரும்பல் எல்லாம் வந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணுவாங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து கம்மார் வெத்தலை போடுறேன், சளி பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது. நம்மளுக்கு கூட வாய் துர்நாற்றம் இருந்தா கூட இந்த வெத்தலையில வந்து நம்ம வந்து வெத்தலையை அந்த வெத்தலை பாக்கு மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம போடும்போது கூட நம்மளுக்கு அது அந்த துர்நாற்றத்தை கூட எடுக்கக்கூடியது. இது வந்து தூதுவளையில நான் சொன்னேன் இல்லைங்களா, தும்ப போட்டிருக்கேன், கம்மார் வெத்தலை போட்டிருக்கேன். இது வந்து தூதுவளை. நொச்சி போடுறேன். நொச்சியில ரெண்டு ரகம் இருக்கு, வெண்ணொச்சி கருநொச்சின்னு இருக்கு. கருநொச்சி தான் நம்ம வந்து இந்த பிளாக் ஆயிலுக்கு ஃபாலோ பண்ணணும். தும்ப, தூது, கம்மார் வெத்தலை, கருநொச்சி இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து இந்த குளிர்ச்சியை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க போட்டா கூட தலைக்கு இந்த பிளாக் ஆயில தடவும் போது எந்த ப்ராப்ளம் இல்லம்மா, நல்லா இருக்கு, ரிசல்ட் கொடுக்குதுன்னு தான் வந்து சொல்றாங்க. சைடு எஃபெக்ட் இல்ல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்றும் ஆகாது. அருகம்புல்லு போடுறேன். அருகம்புல்லும் முடி உதிர்தலை சரி பண்ணி கூட இது பிளஸ் வந்து முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, சைனஸ் ப்ராப்ளம் தான் எனக்கு, ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி நான் தைரியமா போட்டேன், எனக்கு எந்த சைடு எஃபெக்டும் வரல, ஃபீவரோ இல்ல எந்த கோல்டும் ஆகல அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிறைய பேர் வந்து இது எப்படிமா நான் போடுறது, எனக்கு பயமா இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் கை வைத்தியமும் சொல்லுவேன். கை வைத்தியம்னாக்கா இந்த அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. குளிக்கும் போது பாதத்தை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு, பாதம் ரொம்ப கிளீனா இருக்கணும், எந்த டஸ்டும் இல்லாம இருக்கணும். பாதத்தை நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த ரெண்டு பாதத்தையும் துடைச்சிருங்க. துடைச்சிட்டு நீங்க அகல் விளக்கு ஏத்திட்டு அதுல ஒரு சின்ன இரும்பு கரண்டி மாதிரி வச்சுக்கோங்க. அதுல இந்த பிளாக் ஆயில வந்து உங்க தலைமுடிக்கு தேவையான அளவுக்கு ஊத்திட்டு அந்த அகல் விளக்குல நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இறக்கிட்டு கொஞ்சம் வெதன்னு ஆனவன ரெண்டு பாதத்துல முதல்ல தடவிட்டு அதுக்கப்புறம் தலையில தடவுங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னுட்டும் கை வைத்தியத்துல நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்களுக்கும் நல்லா இருக்குமா ரிசல்ட். அது மாதிரி ஃபாலோ பண்ணவங்களுக்கு கால் வலியும் சரி பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா எல்லாமே மூலிகை இலை தானே, எதுவுமே வந்து நம்ம கெமிக்கல் கிடையாது, எல்லாமே மூலிகை இலை போடுறதுனால அந்த மூலிகை இலைகள் வந்து அந்த அவங்களுக்கு அந்த கால் கையில இருக்கிற வலிகளை சரி பண்ணி கொடுக்குது. நொச்சி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நொச்சி தைலமே இருக்கு. அந்த தைலம் எதுக்குன்னா கை கால் வலிகள் எல்லாம் எடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நொச்சியை வந்து நம்ம இந்த கருப்பு எண்ணெயில போடுறோம். எல்லாமே மூலிகை இலைகளா இருக்கிறதுனால அந்த இலைகளுடைய தன்மைகள் அந்த இந்த மாதிரி கை வைத்தியத்தின் மூலமா அவங்க காலுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த கால் வலியை வந்து சரி பண்ணி கொடுக்குது. பாருங்க அப்படியே வெந்து வருது, பார்த்துட்டு வரீங்களா. இது தகர இலை. நான் சொல்லுவேன் இல்லைங்களா, வழுக்கையில கூட முடி வளரும்னுட்டு. தகர இலையும் பிளஸ் வந்து ஆவாரம் பூ இதெல்லாம் வந்து வழுக்கையில முடி வளர்றதுக்கு நிறைய பயனளிக்க கூடியதா இருக்குது. அதனால நான் இந்த கருப்பெண்ணெயில வந்து எப்பயுமே நம்ம தகர இலையை ஃபாலோ பண்றது நல்ல விஷயம். இது வந்து வேப்பலை. வேப்பலை எதுக்குன்னா நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு கூட தான் பேனு பொடுகு இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து இந்த வேப்பலை இந்த
எண்ணெயில போடும்போது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது அந்த பேனு பொடுகு கூட இந்த எண்ணெய் வந்து சரி பண்ணி கொடுக்கறதுனால நம்ம வந்து இது கசப்பு தன்மை உள்ளது இல்லையா, அதனால அந்த கசப்புக்கு வந்து அந்த பேன் பொடுகெல்லாம் சரி பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம வேப்பிலையை வந்து இந்த கருப்பு எண்ணெயில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, செம்பருத்தி இலை ட்ரையா இருக்கிற ஹேருக்கு வந்து நீங்க செடியில இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கூட இது ரொம்ப அதிகம், நிறைய ஹேர் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இதெல்லாம் சரியா இருக்கும். கொஞ்சம் ஹேர் கம்மியா இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி இந்த மாதிரி செடியில இருந்து எடுத்துட்டு நீங்க அதை நல்லா சுத்தமான தண்ணியில நல்லா அலசிடுங்க. அலசிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மையா அரைச்சிட்டு தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம், அதுக்கு மேல வேணாம், இல்ல 10 நிமிஷம் கூட தலையில வச்சிருந்துட்டு அப்புறம் நல்லா தேய்ச்சி தலை அலசிட்டீங்கன்னா தலைமுடி வந்து அந்த வறட்சி இருக்காது. நாள்பட உங்களுக்கு அந்த தலைமுடி வறட்சியும் இருக்காது, பிளஸ் வந்து பளபளப்பா இருக்கும். ஹேரும் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், லென்த்தி வர்றதுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதனாலதான் நம்ம இந்த செம்பருத்தி இலையை வந்து இந்த பிளாக் ஆயிலுக்கு ஃபாலோ பண்றோம். கருப்பாகிறதுக்கும் இது வந்து ரிசல்ட் கொடுக்குது. இது வந்து கரும்புலா, இந்த இலை பேர் வந்து கரும்புலா. இது நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் எல்லா இடங்களிலும் இந்த கரும்புலா செடி இருக்கும். இதையே நம்ம கருப்பு எண்ணெயில பயன்படுத்தணும்னா நீங்க பாத்தீங்கன்னா இதோடைய பழத்தை நீங்க அப்படியே நசுக்கிட்டீங்கன்னாக்கா கருப்பாயிடும். இலையும் அந்த தன்மையுடையது தான். இதை வந்து இந்த கருப்பு எண்ணெயில நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லா வந்து முடி கருகருன்னு வளர்றதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இதை பாருங்க, பழம் ஒன்று மிஸ் ஆகி வந்துருச்சு. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? இந்த பாருங்க, நல்லா அது பிஞ்சு காயா இருக்கு, அதனால சரியா வரல. பழுத்த பழம் இல்ல, பழம் சும்மா அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா கருகருன்னு இருக்கும். அதை வந்து நம்ம இந்த இலையை போடும்போது ஒயிட் ஹேர்ஸ் பிளாக் ஆக்குற இந்த எண்ணெய்க்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது, பிளாக் ஆக்குது. துளசி ஒவ்வொரு வீட்லயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்படின்ட்டு எல்லார் வீடும் சொல்ல முடியாது, வீடுகளில நிறைய வீடுகளில துளசிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா காலையில பல்லு தேய்ச்சி ஒரு ஜென்ஸா இருந்தா பல் தேய்ச்சிட்டு வந்தோடனே வாயில போட்டு மெல்லுவாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து வயிற்றை சுத்தம் பண்ணும், நல்ல ஒரு துர்நாற்றம் இல்லாத நம்மளை வச்சிருக்கோம், வயிறு வச்சிருக்கோம். அதனாலதான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இது வந்து இந்த தலைமுடிக்காக போடும்போது நல்ல மனமாவும் நல்ல முடி வளர்ச்சிக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கறதா இருக்கு. இது வந்து கருவேப்பிலை பத்தி யாருக்கும் சொல்லவே வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். கருவேப்பிலையில இருக்கிற சத்துக்கள் எல்லா விட்டமின்ஸ் எல்லாமே தெரியும், தாது பொருட்கள்லாம் தெரியும். கருவேப்பிலையை வந்து பயன்படுத்தும் போது முடி உதிர்தலையே நிற்கும், முடி நல்ல வளர்ச்சி மாத்திரம் இல்லாம ஒயிட் ஹேர்ஸை பிளாக் ஆக்கிறதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்க கருவேப்பிலையை வந்து ஜூஸ் ஆக்கி குடிச்சிட்டு வருவாங்க. இது வந்து ஆலம் விழுது, அதாவது வந்து சௌரி கொடி வந்து நம்மளுக்கு போடுறது நம்மளுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா மழை ரொம்ப இருக்கிறதுனால நம்ம கேட்டோம், காட்டுல போய் தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கால் வைக்க முடியலமா, அதனால நம்மளால எடுக்க முடியலன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு கிடைச்சது இந்த ஆலம் விழுது ஒண்டி கிடைச்சிருச்சு. ஆலம் விழுது எதுக்குன்னா இங்க பாருங்க, சின்னதுதான் கட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே பாருங்க, இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது போல நம்மளுக்கு வந்து முடி வளர்ச்சியை கொடுக்கும். ஆலம் விழுது போல முடி வளர்ச்சி அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட், முடி வளர்ச்சி நல்லா கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து ஆலம் விழுதை வந்து நம்ம போட்டிருக்கோம். இலைகள் எல்லாமே வந்து முதல்ல ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து அலசி தனியா வச்சிடறோம். இந்த இலைகள்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து வெளியில வந்துட்டு ட்ரை ஆகிற வரலாம் வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எண்ணெயில போட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து வெந்தயத்தை வந்து முதல்ல எல்லாம் ஊற வச்சு அப்புறம் எடுத்து போட்டுட்டு இருந்தோம். அப்படி இருந்து கூட தண்ணி வந்து எண்ணெயில விடுறதுனால தண்ணி எப்படியோ வந்துடுது. அதனாலதான் நம்ம வெந்தயத்தை வந்து பவுடர் ஆக்கி வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து எண்ணெயில வந்து பாக்டீரியா பரவாம இருக்கு. பாக்டீரியா பரவுனாக்கா உங்களுக்கே தெரியும், ரிசல்ட் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், தலைக்கும் நல்லது இல்லை இல்லையா. அதனாலதான் நம்ம வந்து இப்படி பவுடரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது வெந்தயம் நல்லா பவுடர் ஆக்கிட்டேன், நல்லா பவுடர் ஆக்கி தான் இப்போ போடுறேன். இப்பெல்லாம் அப்படியே ஊற வச்சு போடுறதே கிடையாது. ஏன்னா தண்ணி எப்படி இருந்தாலும் என்னதான் ட்ரையா அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருந்தா கூட எப்படியோ கொஞ்சனா அது கொட்டும் போது தண்ணி இருக்கதான் செய்யுது. அது இலையிலன்னா சீக்கிரமா வந்து ட்ரை ஆயிடுது. வெந்தயத்துல சீக்கிரமா ட்ரை ஆகலன்றதுக்காக தான் இப்ப நான் பவுடர் ஆக்கிட்டேன். இப்பெல்லாம் பவுடர் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். பாருங்க, வெந்தயம் வந்து முடி வளர்ச்சிக்கு குளிர்ச்சிக்கு நல்ல அந்த வெப்பத்தன்மையுள்ள உடம்பு உள்ளவங்க இந்த வெந்தயத்தை பயன்படுத்தும் போது நல்ல குளிர்ச்சியா இருக்கும். அதுதான் நான் போட்டிருக்கேன். நல்ல குளிர்ச்சியாகவும் முடி கொட்டுறது நிறுத்துறதும் பிளஸ் வந்து முடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. பாருங்க, வெட்டி வேர் போடுறேன். முடி வளர்ச்சிக்கு மாத்திரம் இல்லாத நம்ம உஷ்ணத்தை தடுக்கிறதும் முடி பூச்சி வெட்டி இதெல்லாம் சரி பண்றதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனாலதான் நம்ம இந்த வெட்டி வேரை வந்து என்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, கருஞ்சீரகத்துல நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. இப்ப நான் தலைமுடிக்கு கருஞ்சீரகம் போடுறது எதுக்காகனா ஒயிட் ஹேர்ஸை பிளாக் ஆக்கிறதுக்காகவும் கருஞ்சீரகம் நிறைய எல்லாரும் பயன்படுத்தலாம். பிளஸ் வந்து முடி பிரச்சனை உதிர்தையும் தடுக்கிறதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனால நான் கருஞ்சீரகத்தை வந்து கருப்பெண்ணெய்க்கு பயன்படுத்திட்டு வரேன். இது பாருங்க, ரோஜா போடுறேன். இது வந்து நாட்டு பன்னீர். இது இந்த நாட்டு பன்னீர் என்ன ரிசல்ட் கொடுக்கும்னாக்கா தலையில இருக்கிற ரத்த ஓட்டத்தை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த நாட்டு பன்னீருக்கு.
அந்த தன்மை இருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த நாட்டு பன்னீரை போடுறேன். இது வந்து செம்பருத்தி பூ போடுறேன். செம்பருத்தி பூ வந்து முடி வளர்ச்சிக்கும், முடி வந்து கருமையா இருக்கிறதுக்கும், முடி அடர்த்தியா வளர்றதுக்கு, முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நந்தியாவட்டம் போடுறேன். நந்தியாவட்டமும் முடி வளர்ச்சிக்கு நல்லது, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். முடி அடர்த்தியா வளர்றதுக்கும் நந்தியாவட்டம் போடுறேன். ஆவாரம் பூ நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஆவாரம் பூல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. பூவோடு சேர்ந்து அது இலைகளும் இருக்கு. இலைக்கு அந்த கிளை எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் உண்டு. இது முடி வளர்ச்சி, கருப்பையா கொடுக்கறதுக்கு, பூச்சி வெட்டு சரி பண்றது, இதெல்லாம் வந்து வெள்ளை முடி ஒயிட்டஸ் பிளாக் ஆக்கிறதுக்கு எல்லாம் வந்து இந்த ஆவாரம் பூ வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இத்தனை இன்கிரீடியன்ஸ் நம்ம பயன்படுத்துறது மாத்திரம் இல்லாம ஃபைனலா நம்ம வந்து நீல அவுரியையும் இலை கிடைக்கல, அதுதான் சொன்ன போல ரொம்ப தண்ணி இருந்ததுனால நம்மளால வந்து பறிக்க முடியலமா அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நம்மளால முடியாத பட்சத்துல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா நீல அவுரிய வந்து நம்ம காஞ்சது வச்சிருப்போம். நம்ம இலை பார்த்துருப்பீங்க, நம்ம சீயக்காக்கு போடுது. அந்த நீல அவுரிய வந்து சரியான அளவு எந்த அளவு போட்டாக்கா ஓகேவா இருக்குமோ அந்த அளவு எடுத்துட்டு, பிளஸ் வந்து நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் வந்து நீங்க சரியான அளவு எடுத்து மிஷின்ல நல்லா அரைச்சிட்டு தான் நான் வந்து இதுல வந்து இந்த கருப்பெண்ணெய்க்கு வந்து ஃபாலோ பண்றேன். பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க, பார்க்கிறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா. இப்ப இதுல வந்து நீல அவுரியும் பிளஸ் வந்து முழு நெல்லிக்காவும் எந்த அளவுக்கு போட்டா ஓகேவா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அளவு போட்டிருக்கோம். அதனால இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. பாருங்க இத்தனை இன்கிரீடியன்ஸை போட்டு நம்ம இவ்வளவு எல்லாம் நம்ம யோசிச்சு இதை மாதிரி ஃபாலோ பண்றதுனால தான் இந்த பிளாக் ஆயிலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா அதுலயே என்னென்ன பலன் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்ப அந்த எல்லா பலனையும் கொடுக்குது. பிளஸ் வந்து இந்த பிளாக் ஆயிலை மாத்திரம் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு பிளாக் ஆயில் மாத்திரம் கொடுங்க, 200 ml கொடுங்க, 1/2 லிட்டர் கொடுங்கன்னுட்டு நம்மளுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, நீங்க வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக், நம்ம வந்து கெமிக்கல் பக்கம் போறது இல்லை, எல்லாமே ஆர்கானிக்கா தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கருப்பு எண்ணெய்க்கும் சரி, எந்த மற்ற எண்ணெய்களுக்கும் நம்ம ஃபுல்லா ஆர்கானிக் தான் ஃபாலோ பண்றோம். பிளஸ் வந்து சீயக்காவையும் நம்ம வந்து ஆர்கானிக் தான், எதுவும் கெமிக்கலும் இல்லை. நீங்க வந்து இந்த பிளாக் ஆயிலை வாங்கிட்டு இதை பயன்படுத்திட்டு நீங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு சீக்கா போட்டா கஷ்டமா இருக்குன்னுட்டு நீங்க வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்டை வந்து ஃபாலோ பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணி தலை குளிச்சுட்டு இந்த பிளாக் ஆயிலை போடும்போது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அது கெமிக்கல், இது ஆர்கானிக். அப்போ உங்களுக்கு முடி கொட்டுறது எதனா வந்ததுன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்களே வீட்டில் சீயக்காய் அரைச்சி வச்சிருந்தா கூட அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சீயக்காய் தூள் தான் பயன்படுத்தணும் தலை குளிக்கும் போது. இந்த கருப்பு எண்ணெயை நீங்க பயன்படுத்தும் போது ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றது, டேண்ட்ரஃப் கிளியர் பண்றதும், ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்குறதையும், சாஃப்ட் ஷைனிங் கொடுக்கறது மாத்திரம் இல்லாம growth கொடுக்கறது மாத்திரம் இல்லாம ஒயிட் ஹேர்ஸை வந்து பிளாக் ஆக்குது. நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறேன், அம்மா 2 மாசத்துலயே எனக்கு ஒயிட் ஹேர்ஸ் வந்து பிளாக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா நீங்க 6 மந்த்னு சொன்னீங்களே, 2 மந்த்லயே எப்படி ரிசல்ட் வந்திருக்கு, ஒயிட் ஹேர்ஸ் பிளாக் ஆயிருக்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஏஜ் கம்மி உள்ளவங்க, அதாவது 22 வயசு உள்ள பிள்ளை. அவங்களுக்கு வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் போட்டு நிறைய கலரிங் எல்லாம் பண்ணி தான் ஒயிட் ஹேர்ஸ் வந்திருக்கு. இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க இந்த ஆர்கானிக் போடவே அந்த கெமிக்கல்னால அவங்களுக்கு தலையில இருந்த ரிசல்ட் எடுத்ததை வந்து இந்த ஆர்கானிக் வந்து திரும்பவும் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த நல்ல ரிசல்ட். சில பேருக்கு வந்து மேடம் நான் ஒரு 1 இயரா போட்டுட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் கூட எனக்கு வந்து ஒயிட் ஹேர்ஸ் பிளாக் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க என்னன்னாக்கா, ஒன்று நான் கேட்குறேன், நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்கன்னா, நான் உங்க பிளாக் ஆயில போடுவேன், வாரத்தில் 2 நாள் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் போட்டு தலை குளிக்கிறேன், அதுதான் அது மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. இன்னொரு சிலர் வந்து ரெகுலர் டேப்லெட் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ரெகுலர் டேப்லெட்னாக்கா அவங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது டெய்லி ரெகுலரா அவங்க வந்து டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் கண்டிப்பா வரும், அது வராது இருக்கவே இருக்காது. இது மாத்திரம் இது போட்டதுனால கொஞ்சம் தான் குறையும். நீங்க வந்து அதுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கணுமோ அந்த ஃபுட்டை வந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ண நான் சொல்லுவேன். உப்பு, இப்படி ப்ராப்ளம் இருக்கிறவங்க உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கம்மி பண்ணுங்க, ஆயில் ஐட்டத்தை வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். பிளஸ் வந்து நார் சக்தி உள்ளது சாப்பிடுங்க, பழங்களை சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணவங்களுக்கு உண்மையாகவே நல்ல நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அவ்வளவுதான், பாருங்க ரெடி ஆயிடுச்சு. பிளாக் ஆயில், செம்பருத்தி ஆர்கானிக் பிளாக் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் வெந்து வந்துடுது. இதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா 3 நாள் கழிச்சு தான் இதை நம்ம வந்து வடிகட்டி நம்ம கொண்டு போயிட்டு அங்க வந்து கஸ்டமருக்கு வந்து கேட்கறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.